ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் நமக்கு வைரலாக ஒரு பக்கம் இருந்தாலும் ரிதன்யா அவர்களுடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதை பற்றி மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் நமக்கு வந்ததுனால அதை பற்றின நம்ம அப்டேட் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 9 தமிழில் இவரா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல், அப்புறம் பிக் பாஸ் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைக்கு, சப்ஸ்கிரைபு மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூடியூப்லேருந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ நமக்கும் சேனலும் வளரும் அப்படின்றதுனால இதை கேட்கிறேன். தயவு செஞ்சு பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட், ஓகே. ரிதன்யா அவர்களுடைய கேஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் அப்படியே முடிச்சிட்டிங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ரிதன்யா அவர்களை கிரிமினல் அப்படின்ற மாதிரி கடைசி பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரிதன்யா அவர்களுக்கு ஒரு கள்ளக்காதலன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. அதாவது ரிதன்யா கல்யாணம் ஆகி ஒரு 15 நாள்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒழுங்காக பேச முடியல, புருஷன்கிட்டையும் ஒழுங்காக பேச முடியல. அந்த ஒரு மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிதன்யா அவர்கள் தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ளஸ் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ரிதன்யா அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டானுங்க. எப்படி ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா அவளா விழுந்து செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ, அதே மாதிரியே ரிதன்யா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருந்தது, அதனால் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம விட்டுருவோம், எப்பயும் போல் வழக்கு வரட்டும், விசாரணை போயிட்டு இருக்கட்டும், நம்ம அமைதியாக இருந்தோம். கவின் அவங்களுடைய ஃபேமிலி, ரிதன்யாவுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிபந்தனை ஜாமீன் போய் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விசாரணை போய் கொண்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிதன்யாவுடைய அப்பா அவர்கள் ஒரு கேஸை இன்னும் வேகப்படுத்துங்க, கரெக்டாக போதான்னு தெரியல, ஸோ ப்ராசஸ் பண்ணுங்கள், யாராவது மாற்றுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இப்போது இந்த கவின் வீட்டில் நேராக பேச முடியாமல் கவினுடைய அம்மா அப்பா அப்புறம் கவின் 3 பேரும் பேச முடியாது. ஆனால் கவினுடைய ஃபேமிலி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தை சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெய்டு மாமான்னு சொல்லி, அதாவது இந்த யூடியூப்பை கெடுக்கிறதுக்குன்னே பிக் பாஸ்லேருந்து அப்புறம் இந்த எல்லா இடத்துலையும் அது இருக்குது. எவனாவது உள்ள கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து விட்டு பேச வைக்கிறது, பொண்ணை இங்கேருந்து கூன்னு கூவிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறான் ரைட், ஓகே, ஒருத்தனை ஒரு மாமாவை கூப்பிடு, அவன்கிட்ட காசை கொடு, அவன் பாட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போயிடுறது. அவன் கதையை விட்றான் பாருங்கள், எப்படிப்பட்ட கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது ரிதன்யா அவர்கள் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா கவின் கிட்ட கல்யாணம் ஆனதுலேருந்து, அதாவது கல்யாணத்தில் எவ்வளோ ஹாப்பியாக அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒருத்தனை காதலிச்சிட்டு இருந்தா, அவள் படித்த ஒரு நண்பன்கிட்ட, அவன்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கடுத்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனவுடனே கவின்கிட்ட போட்ட கண்டிஷனே நம்ம 2 பேருக்குள்ளே தாம்பத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதாவது எப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 1 வருஷம் அப்படின்னு. உடனே கவின் என்ன நினச்சாருன்னா, ஓகேப்பா 1 வருஷம் தானே, சரி ஏதோ ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு பொண்ணுங்க நார்மலாக இப்போ இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் எடுத்துக்கிட்டாரான். டேய், எந்த குடும்பத்திலடா 1 வருஷம் பார்த்தோன்னா நீ ஜாலியாக தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கட்டும், குழந்தை இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லி பண்ணுவாங்களே தவிர தாம்பத்தியம் இல்லாமையே இருக்கட்டும் அப்படின்னா அவன் லூசு பயல, அவன்கிட்ட குடும்பம் நடத்தி வாழ்கிறவன். கவின்குமாருக்கு என்ன சொரணம் இல்லையா, சூடு இல்லையா, அப்பயே என்னம்மா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணி கல்யாணம் பண்ணதே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதுவே இல்லை அப்படிங்கிறப்ப எதுக்குடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்கல்ல. அதெல்லாம் கேட்க மாட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோ நல்ல வரான். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகேம்மா, நீ என்ன சொன்னாலும் ஓகேம்மா, ஹனிமூன் நம்ம பாரிஸ் பண்ணுவோம்ப்பா, எதுவுமே பண்ண போகிறது இல்லை, எதுக்குமா பாரிஸ் வரைக்கும் போயிட்டு நம்ம பாலி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இல்லைம்மா பாலி வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்களாம். அதாவது எப்படின்னா ரிதன்யாவுக்கு சுத்தமாக கவினை ஈடுபாடு இல்லை. கவின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு நாள் யோசிக்கும் பொழுது யாருமே இல்லை, தனிமையில் இருக்கும் பொழுது இவர் அப்படியே கையை போட்டு ரிதன்யா அவர்களை வளைக்க பார்த்தாராம். ரிதன்யா அப்போ கூட நோ டோன்ட் டச் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். உடனே இவர் அப்படியே ஓகேம்மா உனக்கு நான் என்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின்குமார் அப்படி விட்டுட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் 90 நாட்கள் லீவ் கொடுத்தாங்களாம். எந்த சாஃப்ட்வேர் கம்பெனின்னு தெரில, கிடச்சா நம்மளும் பார்த்தீங்கன்னா போயிடலாம்.
அந்த மாதிரியான ஒரு இது சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணாராம் அவர். பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுவாராம். எல்லா வேலையும் கம்ப்யூட்டரில் பார்ப்பாராம். திருப்பதிக்கு ஒரு நாள் போனால் கூட ஒரு நாள் தான் திருப்பதி சாமிக்கு, அடுத்த நாள் வந்து வேலைக்கு கம்ப்யூட்டரில் சும்மா பிடிச்சி மேய்வாராம். ஃபோன் இருந்தால் போதுமா, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஃபோன் வந்து அப்படியே ரிமோட்டில் எடுத்து சும்மா அறுத்து தள்ளிடுவாராம் நம்ம கவின்குமார். அப்படிப்பட்ட ஒரு வைடூரியம், ஒரு மாணிக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பில் அவனை போட்டு சும்மா ஏற்றுன்னு ஏற்றுறாங்க இந்த பெய்டு மீடியாக்கள் உட்காந்துக்கிட்டு. ஓகேவா? இன்னொரு பக்கம் வந்து ரிதன்யாவுடைய கேரக்டரை அப்படியே டவுன் பண்ணுறானுங்க. ரிதன்யாவுக்கு வந்து கவின் பேசிகிட்டு இருக்கும்போது, கவின் இந்த 11 மணிக்கு கூப்பிட்டார்ல ரிதன்யா, அப்போ வரல, அப்போ தூங்கிட்டாரான். அடுத்து எழுந்துச்சு பார்க்கும்போது 11:30 மணிக்கு கக்கோசுக்குள்ளே போயிட்டு நம்ம ரிதன்யா வந்து ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ பேசி ஒரே அழுக. இவனு உள்ளே போனால் வெறும் அழுகு சத்தம் மட்டும் தான் கேட்குதான். ஏன்னா அது அழுக சத்தம் தான் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லி யாருக்கு ஃபோன் பண்ணாமல் அவங்களுடைய, அதாவது இவங்க அப்பா அம்மா கீழே தூங்கிட்டு இருக்காங்களாம். சரி எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு ஃபோன் பண்ணி மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறான், உங்கள் பொண்ணு அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாமனார் வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் எந்திக்கிறாராம். மாமியார் பக்கத்தில் எழுப்பி விட்றாராம். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், மாமனாரும் பேசலை மாமியார்ட்டையும் பேசலை, அப்போ புதுசாக அவன்கிட்டயே பேசுகிறான் அப்படின்றதே அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் உள்ளே வந்துட்டு அவங்க வந்து பேசிட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இதனே அப்படி தான் டக்குன்னு மூட் அவுட் ஆகி 3 நாள் கூட பேசாமல் இருப்பா, இல்லை 20 மணி நேரத்தில் பேசிடுவா, அவளை வந்து பேசிடுவா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவளை வந்து அப்படியே இது பண்ணி. அப்போ கூட அவனுக்கு சூடு சொரணம் இல்லை. ஓ அப்படியா, சரி நான் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ கவின் அப்படின்றவன் சூடு சொரணம் இல்லாதவனா? இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா எந்த ஆம்பளையிட கோவம் வராமல் இருக்கும்? அவங்க அப்பா கிட்ட போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வந்து புனிதமான பிறவியா கவின் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இவங்க எழுதியிருக்க இந்த கதையில். சரியா? அடுத்து பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல கவின் மேலே ஈடுபாடு இல்லைன்ட்டு. கவின் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது இந்த பொண்ணு வந்து கவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸாம் எழுதி வெளியே வரும் பொழுது அப்பயே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி யுவர் பெஸ்ட் ஹஸ்பண்ட், என்னை வந்து சூப்பராக பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுடைய அனிவர்சரியோ ஏதோ ஒரு பிறந்தநாளோ ஏதோ ஒன்று, அதுக்கும் இவங்க வந்து ஏதோ ஒரு இதில் ஆர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் ஒரு பெண்மணி தன்னுடைய மாமியாருக்கும் தன்னுடைய கணவனுக்கும் சூப்பராக பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி எப்படா கொடுப்பாங்க? அப்போ நீ சொல்கிறதுலேயே ஒரு பித்தலாட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எப்படிலாம் வந்து பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது ரஜினி அவர்களுக்கு அதுக்கடுத்து கள்ளக்காதல் வந்து ரொம்ப முத்தி போச்சு. அதாவது கவின் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி பார்த்துருக்காப்புல. சிசிடிவி பார்க்கும்போது ரிதன்யா ஒரு சைடில் வந்து கேமரா முன்னாடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த கேமராவில் அழுகுறாங்களாம். யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியலையா. அவங்க பேசி அடுத்து 2-3 நாள் இறந்துட்டாங்க. எப்படி கதை கட்டியிருக்காங்க பாருங்கள். கள்ளக்காதல் மூலமாக ஒருத்தங்கிட்ட உறவு, அந்த உறவு வந்து ஏற்பட்டிருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 நாளில் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க. சரிடா, எல்லாம் கரெக்டு, தனியாக கள்ளக்காதல் ரைட்டு ஒத்துக்கிறோம், அவளுக்கு இருந்துச்சுன்னே வச்சுப்போம். சரி, அவள் சாவரா ரைட்டு. உங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, உங்களுக்கும் கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, என் புருஷனுக்கும் நான் லாயல் இல்லைப்பா, சாரி கவின் ஃபேமிலி அப்படின்னு தானே சொல்லி செத்துருக்கணும். அது எப்படா வந்து பார்த்தேன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு பிடிக்கல இந்த கல்யாண வாழ்க்கையை, நான் வந்து இந்த முடிவு எனக்கு தான் எடுக்கிறேன், எனக்கு மனநிலை சரியில்லை, நான் கவின் நல்லவர், உத்தமர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அம்மா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் வச்சுட்டு அந்த பொண்ணு இறந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கவின் தருதலை அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான். அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஆணித்தனமாக. அதுலேயும் 2 ஆடியோ வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கான், வெளியே சத்தமே கேட்கல. ஏன் கார் விண்டோவை எடுத்து மூடினோம்னா எவனும் கேட்காது வெளியே போகிற டிராஃபிக், ஏன்னா கார் பெருசாக தான் அட்வான்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஒரு கால் ரெக்கார்டிங் வந்து கார் விண்டோவை கீழே இறக்கிட்டு கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து வீட்டிலே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம் ரிதன்யா. அதாவது கரெக்டாக பேசி கவினை மாட்ட வைக்கணும் தான் அவங்களுடைய எண்ணமா. எதுக்குடா, நல்ல ஹஸ்பண்டு சூப்பராக சாஃப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதுனா அந்த பொண்ணு, எதுக்குடா கவினை வந்து தப்பாக எழுதுறா? இவர் வந்து சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் இருக்காராம், வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா இருந்த ஒன்றனாகி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டிக்கு போய் கிழிச்சிட்டாரான் அவர். அப்படிப்பட்ட ஆதாரம். அப்புறம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ரிதன்யா அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரமாக இன்னொரு ஹைலைட்டு, ஒரு பாஸ்வேர்ட் இல்லாமல் ஒரு ஃபோன் லாக் ஆகிருக்கு, அதை எடுக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறது தெரில. ஏண்டா எவ்வளோ நவீன டெக்னாலஜி தான் வந்துருச்சு, ஈஸியாக கிராக் பண்ணி ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது சாதாரண இதுலேயும் நடக்கிறாங்க. போலீஸ்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, அதுலேருந்தே இவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியலையாங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு இது வச்சுருந்தாங்களாம், ஒரு கால் ரெக்கார்டிங், நம்ம கால் ரெக்கார்டிங் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இவங்க எல்லாருமே காசு வச்சு பணம் விளையாடுதுங்க. அழகாக வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்ட்டை கொடுத்து ரிதன்யா வந்து டிஃபேம் பண்ணிடு, அவருக்கு அஃபேர் இருக்குது அது மாதிரி சொல்லிட்டு கவினை ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி தூக்கு, அவங்க ஃபேமிலி யாரும் வந்து ஒத்த காசு கேட்கல வரதட்சணை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணு
அதுக்கடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து ஒத்து ஊதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு இவனுங்க பண்ணுற இந்த வேலை ரிதன்யா அவர்களுடைய இறப்பு தான் வந்து மெயினாக காரணம் போச்சு. சரியா? இந்த பொண்ணு இவங்கள பற்றியும் சரி, இவங்க அப்பா கிட்டேயும் போய் காயிருக்கு. அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சரிம்மா சரியாயிரும்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா அப்படின்ற மாதிரி விட்டாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் இந்த பொண்ணை விட்டாங்க முழுசா. அதனால தான் இந்த மாதிரி கவின் மாதிரி ஆட்கள் வந்து இதை ஏன் செட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அஜெண்டா என்ன தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு கல்யாணம் பண்ணணும்ல, இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுக்கணும்ல அப்படின்றது கேட்டால் சொல்லுவாங்க, யோ 2 சைடு நீ விசாரியா? யோ பார்த்தாலே தெரியலையா? 2 சைடு விசாரிக்கணும் தேவையில்லையா? அவங்க சொல்கிற அந்த கதையை கேளுங்க. இதை நீங்கள் நம்புறீங்களா? ரிதன்யா அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அவங்க கல்யாணம் பிடிக்கலன்றீங்க, கல்யாணத்துக்கு அவ்வளோ சூப்பராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து கவின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பேசியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா புருஷன் ஐ ஆம் சேஃப்லி வித் யூ அப்படின்னு இருக்காங்க. எந்த ஒரு பொண்டாட்டிங்க அப்படி அனுப்புவா? அப்போ அது வரைக்குமே அந்த எக்ஸாம் எழுத வரைக்குமே இந்த நாதாரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து இவங்க கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கு அவ்வளோ தூரம் மன அழுத்தம் கொடுத்து இறக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இதெல்லாம் வந்து பேசி பூசி முழுகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். சரி, கவின் மாமியார், கவினோட அம்மா அப்பா வர முடியாது, ரைட், ஓகே. கவினுடைய சொந்தக்காரங்க வேணால் வந்து பேட்டி கொடுக்குவாங்கடா. எதுக்குல எல்லாரும் வந்து புடவை கட்டிட்டு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காம அடப்பங்கடையில் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வந்து பேட்டி கொடுங்கடா தைரியம் இருந்தால். அதை விட்டு இந்த மாமாக்கள்லாம் கூப்பிட்டு பெய்டு இந்த மாதிரி பேசுவாங்கல்ல காசு கொடுத்தா, அந்த மாதிரி ஏன்னா கூ வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆதங்கம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 9 தமிழில் பிக் பாஸ் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கண்டஸ்டண்ட்டாக போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் கண்டஸ்டண்ட்டாக வரவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கிளப்பி விட்டாங்க. சரி, நானும் வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இல்லத்தரசிகள் வந்து பிக் பாஸில் யாராவது வந்து போடும் பொழுது அந்த டிஷ் வந்து ஃபேமஸ் ஆகும். எப்பயுமே மாதம்பட்டி வந்தாருன்னா சமைக்கிறேன் அப்படின்ற பேரில் என்னத்தையாவது டெய்லி ஏதாவது பண்ணுவாப்புல. அதை வந்து வெளியே இல்லத்தரசிகள் வந்து பார்த்துட்டு அப்படியே கிராப் பண்ணி, ஆஹா இன்னைக்கு மாதம்பட்டி இது சமைச்சிருக்காரு, நம்ம இது சமைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமைச்சு விளையாடுறதுக்கு உங்களுக்கு மாதம்பட்டி வேணுமா? ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாதம்பட்டியும் கிடையாது, எந்த பட்டியும் உள்ளே வரமாதிரிக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்.